ஸோ ஹாய் ஜீனியஸ். ஸோ டுடே வந்து ஏப்ரல் 7th கரண்ட் அஃபேர்ஸோட நேஷனல் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து ஏப்ரல் 5 and 6 எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்து எப்பவுமே நம்ம படிக்கிறது வந்து முக்கியம் கிடையாது, அதை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம எக்ஸாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை ஒன் டைம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடுறது வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து அப்டேட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஓவர் வியூ ஆஃப் பாரத் ட்ரைபல் ஃபெஸ்ட் 2026 வந்து யாரால கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அதாவது நம்மளுடைய மினிஸ்டர் வந்து ஜுவல் ஓரம் அவர் வந்து நியூ டெல்லியில் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த பாரத் ட்ரைபல் ஃபெஸ்ட்டுங்கிறத கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய திறன் மேம்பாடு, இதெல்லாம் வளர்க்குறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து நடத்தியிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, பிரிட்ஜ் கேப் பிட்வீன் ட்ரைபல் ஆர்டிசன்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட். ஸோ இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரைஃபெட், அதாவது ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திருக்காங்க. இவங்களோட எய்மே என்னன்னா, ப்ரிசர்வ் ட்ரைபல் லூம்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அதை பாதுகாக்கிறது எங்களோட எய்மேவும். ஸோ நம்மளுடைய அமைச்சர் மினிஸ்டர் ஜுவல் ஓரம் வந்து ரைசா அப்படிங்கிற பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிராண்ட் மூலியமா ஒரு 10 கிளஸ்டர் திங்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, MIB மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெலிவிஷன் ரேட்டிங் பாலிசி 2026 வந்து 2024 கைட்லைன்ஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம டெலிவிஷன் ரேட்டிங் இண்டஸ்ட்ரியா பதிவு பண்ணுவாங்கல்ல, அவங்களுடைய காஸ்ட் வந்து 20 crore-லேருந்து 5 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஜிதேந்திர சிங் அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தோம்ல மிஷன் கர்மயோகி. ஸோ அந்த மிஷன் கர்மயோகி கீழே சயின்டிஸ்ட் அண்ட் அகாடமிஸ் இருப்பாங்க, அதாவது எஜுகேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சியை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ சயின்டிஸ்டுக்காகவும் எஜுகேட்டர்ஸ்க்காகவும், சயின்டிஸ்ட்னாவே யாரு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதோட அமைச்சர் யாரு, ஜிதேந்திர சிங். ஸோ இந்த மாதிரி தான் இதை யாரு நடத்திருக்காரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஜிதேந்திர சிங். நெக்ஸ்ட் என்னன்னா, டென்னிஸ் மான்ட்ரவ் விசிட் பண்ணிருக்காரு. டென்னிஸ் மான்ட்ரவ் அப்படிங்கிறது யாருன்னா, ரஷ்யாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, ரஷ்யா என்னது, ரஷ்யா இருக்கு, நிறைய கூட்டமா இருக்கு, அப்ப அங்க மக்களோட டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ டென்னிஸ் மான்ட்ரவ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, பைலாட்டர் ரிலேஷன்ஸ் அக்ராஸ் ட்ரேட், எக்கனாமிக் அண்ட் சயின்டிபிக் டெக்னாலஜி, இதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நிதி ஆயோக்கோட அட்டல் இன்னோவேஷன் மிஷன் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு திங்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ATL ஷார்தி, அதாவது அட்டல் டிங்கரிங் லேப் ஷார்தி அண்ட் மென்டர் இந்தியா அகாடமி அப்படிங்கிற 2 இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டல் டிங்கரிங் லேப் ஷார்தி வந்து எதுக்காக அப்படின்னா, கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது இந்த அட்டல் டிங்கரிங் லேப்ல ஒர்க் பண்ணுவாங்களா பணியாளர்கள், அவருடைய திறன் மேம்பாட்டுக்காக, வளர்ச்சிக்காக இந்த அட்டல் டிங்கரிங் லேப் ஷார்தியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து மென்டர் இந்தியா அகாடமி வந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங் பெர்ஃபார்ம் ஃபார் மென்டர். ஸோ மென்டருக்காக நல்ல ட்ரைனிங்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த மென்டர் இந்தியா அகாடமியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்க்கலாம். இதில் வந்து மூடிஸ் ரேட்டிங்ஸ் வந்து என்ன வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜிடிபி வந்து 6%, இன்ஃப்ளேஷன் வந்து 4.8%, அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து 1-லேருந்து 1.5% இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ மூடிஸ் MO 2 O வருதா, ஸோ 2 M கூட அல்ஃபா நியூமரிக் வேல்யூ என்னது 13 வரும். ஸோ 3, ஸோ 2 6. ஸோ 6 அப்படிங்கிறது என்னன்னா ஜிடிபி. ஸோ 6%, ஜிடிபி 6% அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, ஸோ 6ங்கிறது 4க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும். ஸோ 4.8%ங்கிறது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் பிளாங்கா பிளாஸ்டிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அம்பாசடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா, 18th எடிஷன் ஆஃப் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட வேர்ல்டு 10K பெங்களூர் 2026 அதோட ஈவெண்ட்டுக்கு அம்பாசடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேர்ல்டு அத்லட்டிக் கோல்ட் லேபிள் ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி இந்த பிளாங்கா பிளாஸ்டிக்ங்கிறது யாருன்னா, ஒரு குரோஷியா ஒரு வீராங்கனை, 2 தடவை வந்து ஒலிம்பிக்ல வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அது வந்து ஒரு நிறுவனம். ஸோ அதுக்கு நம்ம ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளாங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் பிளாங்கா பிளாஸ்டிக். இதுக்கு முன்னாடி ஒரு 3 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ 11th மியான்மரோட பிரசிடென்ட்டாக மின் ஆங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து
சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக பவர் கிரிட் யாருன்னா புர்ரா ராமவம்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா பவர் கிரிட் நமக்கு வந்து ராமாங்கிற கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு கிரிட் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ புர்ரா வம்சி ராமா மோகன் அவங்கள வந்து பார்த்தோம். அடுத்து வந்து கிருஷ்ணா சிங் அவங்க வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிருஷ்ணா, நம்ம வந்து செயிலோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா கிருஷ்ணா சிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம கடல் பயணத்தில் கிருஷ்ணசாமி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளூ வச்சு படிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், நம்ம பிளாங்காக படிக்கிறத விட. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ புக் எ ரோட் வெல் டிராவல்டு பை ராகவா கிருஷ்ணசுவாமி. ராகவா கிருஷ்ணசுவாமிங்கிறவர் எ ரோட் வெல் டிராவல் அப்படிங்கிறது புக்கை வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராகவா கிருஷ்ணசுவாமி. ஸோ கிருஷ்ணா வந்து ஒரு ரோட்ல வராங்க அப்படின்னா நல்ல ரோடு வந்து நல்லா இருக்கணும், அதான் எ ரோட் வெல் டிராவல்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து டேஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு டேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்த டேஸ் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். நேற்று வந்து ஏப்ரல் 3 வந்து என்ன நம்ம பார்த்தோம், 262 ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ், அதாவது நம்ம ஆர்மியில் அவங்களுக்கு ஆர்மியில் பணியாற்றக்கூடிய அந்த மருத்துவர்களுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த டே தான் அந்த டே. அது ஏப்ரல் 3 நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம், 262. ஸோ 2 × 3 வரும், அதனால ஏப்ரல் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அடுத்து ஏப்ரல் 4 வந்து என்னது, மைண்ட் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். மைண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு மைண்டு. ஸோ மைண்டு 4 பேர் 4 விதமாக பேசுகிறத நம்ம மைண்டில் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அதனால அதை என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஏப்ரல் 4. அடுத்து ஏப்ரல் 5 வந்து என்னது, கன்சைன்ஸ் டே. கன்சைன்ஸ் டே அப்படிங்கும்போது மனசாட்சி. ஸோ நம்ம 5 புலன்களும் நம்ம மனசாட்சி படி நடந்துக்கணும், அதனால கன்சைன்ஸ் டே அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஸோ இதெல்லாம் சும்மா லைட்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம். இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஏப்ரல் 5, 2026 வந்து 63rd நேஷனல் மெரிடைம் டே. இந்த ஒரு நீர் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் மெரிடைம் அப்படிங்கிறது நீர், அதுவும் ஒரு 5 இதில் வந்து 1 சொல்லுவாங்கல்ல, அதனால ஏப்ரல் 5 வந்து நேஷனல் மெரிடைம் டே. அதோட தீம் வந்து மெரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ். இது ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 5, 1964. நேஷனல் மெரிடைம் வீக் வந்து எப்போனா மார்ச் 29 ஏப்ரல் 5 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏப்ரல் 6 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். ஸோ நம்ம விளையாட்டு துறையில் வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அதோட அமைதிக்காகவும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த டே தான் ஏப்ரல் 6. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு 6 பேர் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு அப்படி வந்து என்ன வரும் அப்படின்னா ஏப்ரல் 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்டோட தீம் வந்து என்னன்னா ஸ்போர்ட் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ். இதை ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 6, 2014. நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் 1 - 7 வரைக்கும் இருக்க இந்த வீக்கை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ், அதாவது பார்வை இழப்பு இருக்கும்ல, அதை தடுக்கக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து ஒரு வாரம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஏப்ரல் 1 - 7 வரைக்கும் அதை வந்து கீப் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து உங்களுக்காக ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஹின்ஸ் மாதிரி நான் எடுத்து வந்திருக்கேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதே உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.